அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸுக்கு நம்ம வீடியோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஒரு 2 வீடியோ அப்டேட் பண்ணிட்டோம். இன்னமும் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம டைரக்டா சம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு விகிதம் மற்றும் விகித சமம் இது நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்ட் 2 வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 2 வீடியோலையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒன் டைம் படிச்சுக்கோங்க போதும். ஏன்னா உங்க கையில நம்ம மெட்டீரியலை கொடுத்துட்டோம். அதனால நீங்க ஒன் டைம் வெயிட் பண்ணிட்டு சம்ஸை சால்வ் பண்ணுங்க போதும். ஓகே, முதல் கேள்வி, விகிதம் காண்க. 555 கிராமுக்கும் 5 கிலோகிராமுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்க கிராம் கொடுத்துருக்காங்க, இங்க கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 5 கிலோகிராம் அப்படிங்கிறத நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஒரு கிலோவுக்கு நமக்கு 1000 கிராம். அப்ப 5 கிலோனா 5000 கிராமா? அப்ப 555க்கும் 5000 கிராமுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். அஞ்சால் அடிச்சோம்னா நமக்கு 5னா 1 டைம், அப்ப 111. அடுத்து ஸோ 5னா 1 டைம், அப்ப பேலன்ஸ் 3 0 இருக்கு, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா 111:1000. அடுத்து ரெண்டாவது சம், 21 கிலோமீட்டருக்கும் 175 மீட்டருக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்க கிலோமீட்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இங்க மீட்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப கிலோமீட்டர் நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஒரு கிலோமீட்டருக்கு நமக்கு 1000 மீட்டர். அப்ப 21 கிலோமீட்டர்னா 21,000. ஸோ 21,000. அடுத்து 175 மீட்டருக்கு ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ஸோ 175ஆல் அடிச்சா 1 டைம். அடுத்து 21,000 175ஆல நம்ம டிவைட் பண்ணணும். 210 நம்ம 175ஆல அடிச்சா 1 டைம், பேலன்ஸ் 35 கிடைக்கும். அப்போ 350 நம்ம 175ஆல அடிச்சா 2 டைம், அப்போ ஃபைனலா 0 மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்துட்டோம்னா 120:1. அவ்வளவுதான். அடுத்து மூணாவது சம், பின்வரும் விகித சமங்களில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம பார்ட் 1 வீடியோலையும் பார்த்துருக்கோம், அடுத்து பார்ட் 2 வீடியோலையும் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிட்டா போதுமா? ஓகே, டிவைட் பண்ணலாமா? ஸோ 8 நம்ம 88ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 11 கிடைக்கும். அப்போ 110 11ஆல மல்டிபிள் பண்ணணும். 10ஆல மல்டிபிள் பண்ணா 1100. அடுத்து 1ஆல மல்டிபிள் பண்ணும்போது 1710 கிடைக்குமா? ஸோ அப்போ எக்ஸோடைய மதிப்பு பார்த்துட்டோம்னா 1710. அடுத்து 5ஆல 65 அடிச்சா 13, 13ஆல 27 அடிச்சா 2. அப்ப எக்ஸோடைய வேல்யூ பார்த்துட்டோம்னா 2. அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் பேசிக்கான சம் தான். அடுத்து தியரிஸ் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க போதும். ஏன்னா உங்க கையில நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டோம், அதனால நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஓகே, நமக்கு எக்ஸாம்ல அடிக்கடிக்கு ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பார்த்துட்டோம்னா ஒரு ராணுவ முகாம்ல 200 வீரர்கள் தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவு அங்க இருக்கு. அடுத்து மறுபடியும் ஒரு 50 பேர் கூடுதலா வந்து சேரும் பொழுது அந்த உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம்னா, ஆட்கள், அடுத்து நாட்கள், அடுத்து நேரம், அடுத்து டிவைட் பை வேலை. அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். நம்ம அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபார்முலா படி வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு ஆட்கள் பார்த்துட்டோம்னா 200 பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து எத்தனை நாட்களுக்கு போதுமானதா இருக்குன்னா 40 நாள். அடுத்து மறுபடியும் 50 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டலா 250 இன்க்ரீஸ் ஆகிடுமா? ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இல்லைன்னா இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 25ஆல 200 அடிச்சா 8 டைம், 8ஆல 4 மல்டிபிள் பண்ணா 32. ஜஸ்ட் நீங்க எது வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைனலா மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 32 கிடைக்கும்.
ஜஸ்ட் நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எல்லா சம்ஸும் நமக்கு இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து. ஸோ மற்றதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க போதும். இந்த வீடியோல உங்களுக்கு நேர் விகிதத்தை பத்தி மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம எதிர் விகிதத்தையும் இப்பவே பார்த்தோம்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால நேர் விகிதத்தை தனியா பார்க்கலாம். அதுக்கப்புறமா எதிர் விகிதத்தை பத்தி பார்க்கலாம். ஜஸ்ட் இதெல்லாம் நீங்க என்னென்ன படிச்சு பார்த்துக்கோங்க போதும். ஓகே, எடுத்துக்காட்டு 4.1. 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 6 குழந்தைக்கு 24 பென்சில் கொடுக்குறாங்க. அப்ப 18 குழந்தைக்கு எவ்வளவு பென்சில் கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நம்ம சொல்லி கொடுத்த பாக்ஸ் மெத்தட் படிதான் பார்த்துட்டோம்னா 6 குழந்தைக்கு நமக்கு 24 நாட்களுக்கு, ஸோ 24 பென்சில்கள். அடுத்து 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில்? ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்ப 6ஆல 18 அடிச்சா நமக்கு 3 டைம், 3ஆல 24 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 72. ஏன்னா 2ஆல பண்ணா 48, அடுத்து 3ஆல பண்ணும்போது 72. ஸோ ஆன்சர் பார்த்துட்டோம்னா 72. அதாவது 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை 72. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் ஆகட்டும், பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம பாக்ஸ் மெத்தட் படி தான் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். அடுத்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லயே ஒரு சில சம் நம்ம பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் அதே கான்செப்ட் தான். பார்த்துட்டோம்னா நமக்கு 6 குழந்தைக்கு 24 பென்சில் கொடுக்க முடியும்னா அப்ப 18 குழந்தைக்கு எத்தனை பென்சில் கொடுக்க முடியும்னு பார்க்கணும். அப்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணும். 6ஆல 18 அடிச்சா 3, 3ஆல 24 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 60, 84, சரி 72. 3ஆல 24 மல்டிபிள் பண்ணும்போது 72 கிடைக்கும். இது ஈஸியான சம் தான். ஓகே, அடுத்து 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 1/2 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 15 அட்டைகளுடைய எடை பார்த்துட்டோம்னா 50 கிராம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க 1/2, அப்ப 1.5 கிலோன்னு எழுதிக்கலாமா? நமக்கு இங்க பார்த்துட்டோம்னா 50 கிராம பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இங்க கிலோவை பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப 1.5 கிலோவை நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். 1 கிலோக்கு நமக்கு 1000 கிராம். அப்ப 2.5ன்னா அப்ப 2500. அப்ப 2500 கிராமுக்கு எத்தனை அட்டைகள்னு பார்க்கணும், அவ்வளவுதான். 50 கிராமுக்கு 15 அட்டைகள் அப்படின்னா 2500 கிராமுக்கு எத்தனை அட்டைகள்னு பார்த்தா போதும். ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 5ஆல 15 அடிச்சா 3, 250 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 750. ஸோ ஆன்சர் பார்த்துட்டோம்னா 750. அவ்வளவுதான். ஸோ ரொம்பவுமே ஈஸியான சம் தான். எப்பவும் போல பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அதுல ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைட் பண்ணிட்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து 3வது சம். அன்பு 2 நோட்டு புத்தகங்களை 24க்கு வாங்கினார். அவர் அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 நோட்டோட பிரைஸ் பார்த்துட்டோம்னா 24ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு நோட்டு நமக்கு 12 ரூபாயா? அப்போ 9 நோட்டுக்கான பிரைஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்போ 12 × 9ன்னு நீங்க கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ பார்த்துட்டோம்னா 98. ஸோ 108 கிடைக்குமா? 99, 108. 10 டைம்னா 90 கிடைக்கும். 11னா 99, 12னா 108. இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இல்ல எப்பவும் போல பாக்ஸ் மெத்தட் படி எழுதினாலும் ஓகே தான். சரி, இப்ப 2 நோட்டு நமக்கு 24 ரூபா அப்படின்னா 9 நோட்டு எவ்வளவுன்னு பார்க்கணும். 2ஆல 12 அடிச்சா நமக்கு
சரி, 2ஆல 24 அடிச்சா 12. 9ஆல 12 மல்டிபிள் பண்ணும்போது 108. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் 108. இது பேசிக்கான சம் தான். இதெல்லாம் நம்ம மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம். அடுத்து, ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2.5 மணி நேரத்துல 90 கிலோமீட்டர் கடக்கக்கூடிய மகிழுந்து எத்தனை மணி நேரத்துல 210 கிலோமீட்டர் கடக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு இங்க 2.5 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1 மணிக்கு 60 நிமிஷம். அப்ப 2 மணினா 120. அப்ப 30 ஆட் பண்ணும்போது 150 நிமிடம். அப்ப 90 கிலோமீட்டர் நமக்கு 150 நிமிடம் அப்படின்னா 210 கிலோமீட்டருங்கிறது எத்தனை நிமிடம்? ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, டிவைட் பண்ணலாமா? ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து 3ஆல் அடிச்சா 3 டைம், 3ஆல் அடிச்சா 7, 3ஆல 150 அடிச்சா 50. அடுத்து 7ஆல 50 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 7 5 35. அப்போ 350. இப்ப நமக்கு மொத்த நிமிடங்கள் பார்த்துட்டோம்னா 350. இப்ப ஹவர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். அப்ப 60ஆல் அடிச்சா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 5 டைம்னா 300. அப்ப பேலன்ஸ் 50. அப்ப 5 மணி 50 நிமிடம். அவ்வளவுதான்ப்பா. ஸோ ஆன்சர் 5 மணி 50 நிமிடம். ஓகே, அவ்வளவுதான். இப்ப பயிற்சி சம்ஸை மட்டும் சால்வ் பண்ணா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். 8 ஆப்பிள்களின் விலை 56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை கேட்டிருக்காங்க. அதாவது 8 ஆப்பிள் 56 அப்படின்னா 12 ஆப்பிள் எவ்வளவுன்னு பார்க்கணும். ஸோ 8ஆல 56 அடிச்சா நமக்கு 7 டைம். அப்ப 12ஆல 7 மல்டிபிள் பண்ணும்போது 10 டைம்னா 70. அடுத்து 14 84. அவ்வளவுதான். அடுத்து, பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3 1/2 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடை கேட்டிருக்காங்க. அதாவது 1/2னா நமக்கு 1/2 kgன்னு சொல்லலாமா? அப்ப 3.5 கிலோன்னு சொல்லலாம். நமக்கு ஒரு பெட்டி பார்த்துட்டோம்னா 3.5 கிலோ. ஓகேவா? ஸோ 3500 கிராம்னு எடுத்துக்கலாமா? அடுத்து, நமக்கு 6 பெட்டிகளோட எடை கேட்டிருக்காங்க. அப்ப 2 பெட்டியோட எடை பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் இந்த வேல்யூ 2ஆல பண்ணா 7000 கிடைக்கும். அப்ப 7 கிலோ. ஓகேவா? அப்ப 4 பெட்டி நமக்கு 14 கிலோ. அப்ப 6 பெட்டி 21 கிலோ. அவ்வளவுதான். ஸோ அப்ப 21 kg. நமக்கு ஒரு பெட்டி பார்த்துட்டோம்னா 3500 கிராம், அதாவது 3.5 கிலோல இருக்கு. அப்ப 6 பெட்டிகள் பார்க்கணும். அப்ப 2 பெட்டிக்கு நமக்கு 7 கிலோ, 4 பெட்டிக்கு 14 கிலோ, 6 பெட்டிக்கு 21 கிலோ. ஜஸ்ட் அப்படியே நம்ம 7 ஆட் பண்ணிட்டு வரோம். அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் பேசிக்கான சம் தான். அடுத்து, ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு கேட்டிருக்காங்க. அப்ப 60 கிலோமீட்டருக்கு 3 லிட்டர். ஸோ அப்போ பார்த்துட்டோம்னா 20 கிலோமீட்டருக்கு 1 லிட்டரா? அப்ப 20 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் அப்படின்னா நமக்கு 200 கிலோமீட்டருக்கு போகணும். அதுக்கான பெட்ரோல் பார்த்துட்டோம்னா நம்ம யோசிக்கவே வேண்டாம், 10 கிலோ. ஸோ 10 லிட்டர். ஏன்னா நமக்கு 60னா 3 லிட்டர் தேவைப்படுது. அப்போ 1 லிட்டர்னா நமக்கு 20 கிலோமீட்டர். நமக்கு 200 கிலோமீட்டர் போகணும். அதுக்கான பெட்ரோல் பார்த்துட்டோம்னா 10 லிட்டர். இல்லை, எப்பவும் போல பாக்ஸ் மெத்தட் படிதான் சால்வ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நமக்கு 60 கிலோமீட்டரை 3 லிட்டர் பெட்ரோல்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கடக்கும் போது அப்ப 200 கிலோமீட்டர் எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் நமக்கு தேவைன்னு பார்க்கணும். ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாமா? 3ஆல 6 அடிச்சா 2, 2ஆல 20 அடிச்சா 10. அவ்வளவுதான். ஆன்சர் 10. ஓகே, அடுத்து 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை
794 எனில் 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 7 மீட்டர் 794 அப்படின்னா 5 மீட்டர் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணலாமா? 7ஆல 794 டிவைட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 3 டைம்னா 21, 4 டைம்னா 28, அப்ப பேலன்ஸ் 1, அப்ப 2 டைம்னா 14. ஸோ அப்ப 42. 5ஆல 42 மல்டிபிள் பண்ணும்போது 5 20, அடுத்து 10, அப்ப 210 கிடைக்குமா? ஜஸ்ட் 7ஆல 294 அடிக்கும் போது நமக்கு 42 கிடைக்கும். 42 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது 210. அடுத்து, குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ்வியந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது 5 மணி நேரத்துல 600 பாட்டில்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3 மணி நேரத்துல எத்தனை பாட்டில்னு பார்க்கணும். ஸோ கால்குலேட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைட் பண்ணணும், கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணும். டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 5ஆல 6 அடிச்சா 1 டைம், நமக்கு பேலன்ஸ் 100 இருக்கு. 100னா ஸோ 2 டைம், அடுத்த பேலன்ஸ் ஒரு 0 மட்டும்தான் இருக்கும். அப்போ 120, அடுத்து 3ஆல 120 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 360. அவ்வளவுதான். ஸோ 5ஆல 600 நம்ம டிவைட் பண்ணும்போது 120 கிடைக்கும். அடுத்து 3ஆல நம்ம 120 மல்டிபிள் பண்ணும்போது 360. இல்லை நீங்க இப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணணுமான்னு கேட்ட அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு 1 மணி நேரத்துல எவ்வளவு பாட்டில் நிறையுதுன்னு தெரிஞ்சுட்டா அடுத்து 3 மணி நேரத்துல எவ்வளவு நிறையுதுன்னு ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப 600 நம்ம 5ஆல டிவைட் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கான வேல்யூ தெரிஞ்சிடுமா? ஸோ 5ஆல அடிச்சோம்னா நமக்கு 1 டைம், அடுத்து பேலன்ஸ் 1 இருக்கு. 10ன்னா நமக்கு 2 டைம், அப்ப பேலன்ஸ் ஒரு 0 மட்டும்தான். ஸோ அப்போ 120. அப்போ 120ங்கிறது நமக்கு 1 ஹவர் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு ஜஸ்ட் 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது 360. அவ்வளவுதான். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நீங்க பாக்ஸ் மெத்தட் படியே சால்வ் பண்ணாலும் ஓகே தான். இங்க நமக்கு சரியா தவறான மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க தியரிஸை படிச்சுட்டாலே போதும் தான். ஓகே, அடுத்த 4வது சம். மல்லிகா 1 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடத்தில் கடந்தால் அவள் 3 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் கடந்து முடிப்பாள்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் சரியா தவறான மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, கால்குலேட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் நமக்கு 1 ஹவர்ல அவங்க கடப்பாங்களா இல்லையான்னு மட்டும்தான் பார்க்கணும். நமக்கு 1 கிலோமீட்டர் 20 நிமிடத்துல, அப்போ 1 கிலோமீட்டருக்கு 20 நிமிடம் அப்படின்னா 3 கிலோமீட்டருக்கு எத்தனை நிமிடம்னு பார்க்கணும். நமக்கு 1 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 60 நிமிடம் வரணும். ஓகேவா? ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா 3ஆல 20 மல்டிபிள் பண்ணா 60 தான் கிடைக்கும். அப்ப ஆன்சர் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து, 12 நபர்கள் 8 நாட்கள் ஒரு குளத்தை வெட்டுகிறார் எனில் அதே வேலையை 16 நபர்கள் 6 நாட்கள் செய்து முடிப்பார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த சம் பார்த்துட்டோம்னா 6 டேஸ்ல முடிப்பாங்களா இல்லையான்னு பார்த்தா போதும். கால்குலேட் பண்ணலாமா? ஸோ 12 நபர் 8 நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னா 16 நபர்கள் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டோம்னா 4ஆல அடிச்சா 3, சரி 4ஆல அடிச்சா 4. அடுத்து அடுத்து டிவைட் பண்ண முடியாது. அடுத்து 4ஆல 8 மல்டிபிள் பண்ணா பார்த்துட்டோம்னா 2 டைம்ல 16, 32 கிடைக்கும். 32 நம்ம 3ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ டிவைட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்னா 30, பேலன்ஸ் 2, அப்போ 3. 10 2/3ன்னு கிடைக்கும். ஆனா இங்க 6 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதாவது எதிர்மாறல் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 10 2/3ன்னு கிடைக்கும். சரி, நேர்மாறல் நம்ம அடுத்த வீடியோல தான் எதிர்மாறல் பத்தி பார்ப்போம். அதுவே இந்த இடத்துல நம்ம எதிர்மாறல் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும்னா இந்த ஆன்சர் கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு 12 நபர்கள் 8 நாள்ல அந்த வேலையை முடிக்கும் போது 16 நபர்கள் எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாங்கன்னு பார்க்கணும். 8ஆல 16 அடிச்சா 2, 2ஆல 12 அடிச்சா 6. ஸோ அப்ப ஆன்சர் கரெக்டா இருக்கு. அதனாலதான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு அந்த மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணாம அடுத்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதா சொல்லியிருக்கோம்.
ஏன்னா 2 மெத்தடையும் நம்ம ஒரே இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் அதிகம். அதனால இங்க நேர் விகிதத்தை மட்டும் நம்ம இங்க பார்த்துட்டு அடுத்த வீடியோல நம்ம எதிர் விகிதத்தை பத்தி பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 10 2/3. உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல 6 டேஸ்ன்னு கொடுத்திருந்தா நீங்க தாராளமா 6 டேஸ் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நம்ம நேர் விகிதத்தை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு 10 2/3ன்னு கிடைக்கும். அதுவே எதிர் விகிதத்தை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 6 நாட்கள். ஓகே, இந்த ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 10 2/3 கிடைக்கணும். ஆனா 6 நாட்கள் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் தப்பு. அடுத்து, ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு டசன் அப்படின்னா நமக்கு 12 வாழைப்பழம். அப்ப 12 வாழைப்பழம் எவ்வளவு ரூபான்னா 48 எவ்வளவுன்னு பார்க்கணும். ஸோ 12ஆல 48 அடிச்சா 4, 4ஆல எவ்வளவு மல்டிபிள் பண்ண 80. ஜஸ்ட் 12ங்கிறது 48ங்கிறது டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 4 மடங்கு தான். அப்ப 4 மடங்கு 20ஆல மல்டிபிள் பண்ணும்போது 80 கிடைக்கும். இதுவும் பேசிக்கான சம் தான். அடுத்து, ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு 840 நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. 1680 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 840 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 1680 கிடைக்கும். அப்ப 21 2ஆல மல்டிபிள் பண்ணா 42. இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம், இல்லை எப்பவும் போல பாக்ஸ் மெத்தட் படி எடுத்து எழுதிதான் சால்வ் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, சால்வ் பண்ணலாமா? நமக்கு 840 அங்கிறது 21 ஸ்டூடெண்ட் அப்படின்னா 1680 அங்கிறது எத்தனை ஸ்டூடெண்ட்? 840ஆல அடிச்சா 2, 2ஆல 21 மல்டிபிள் பண்ணா நமக்கு 42. அவ்வளவுதான். அடுத்து 5வது சம். ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் பிறந்த நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கியில் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். மின்தூக்கி 12 முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்கு சென்று இருப்பாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்துட்டோம்னா 3ஆம் தளத்துல 120 ஆட்கள் 8 முறை, ஸோ 8 டைம் நமக்கு லிஃப்ட்ல போயிருக்காங்க. அதே போல 12 டைம் அவங்க போகும்போது எத்தனை ஆட்கள் அங்க போயிருப்பாங்கன்னு பார்க்கணும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு 8 டைம் போயிருந்தா 120 அப்படின்னா 12 டைம் போகும்போது எவ்வளவுன்னு பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணலாமா? 4ஆல அடிச்சா 2, 4ஆல அடிச்சா 3, 2ஆல 120 அடிச்சா 60, 3ஆல 60 மல்டிபிள் பண்ணா நமக்கு 180. அவ்வளவுதாப்பா. ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து, 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழலில் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 8 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கம்பத்துடைய நிழல் பார்த்துட்டோம்னா 6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த தூணுடைய நீளம் எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்ப நிழலுடைய நீளம் பார்த்துட்டோம்னா 6 மீட்டர். 6 மீட்டர் நீளம் உள்ள நிழல் பார்த்துட்டோம்னா 8 மீட்டர் கம்பத்துடையது. அடுத்து 30 மீட்டர் நிழலுடைய கம்பத்துடைய அளவு எவ்வளவுன்னு பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணலாமா? 6ஆல 30 அடிச்சா நமக்கு 5, 5ஆல 8 மல்டிபிள் பண்ணா 40. அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் நம்ம கொஸ்டினை தெளிவா படிச்சா போதும். அவசரப்பட்டு 8 அடுத்து 6 அடுத்து 30ங்கிறத நீங்க தப்பா கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா உதாரணத்துக்கு 8 அடுத்து 6 அடுத்து 30ன்னு நீங்க எழுதி சால்வ் பண்ணுனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகே, ஆன்சர் பார்த்துட்டோம்னா 40. ஓகே, அடுத்து 7வது சம். ஒரு அஞ்சற்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார் எனில் அவர் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட்மேன் ஒரு 6 ஹவர்ஸ்ல நமக்கு 738 கடிதங்களை நமக்கு போஸ்ட் பண்றாரு.
ஓகேவா? ஸோ அதாவது அட்ரஸ் படி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவே 9 மணி நேரத்துல அவங்க எத்தனை கடிதங்களை நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். கால்குலேட் பண்ணலாமா? நமக்கு 6 மணி நேரத்துல 738 அப்படின்னா 9 மணி நேரத்துல எவ்வளவுன்னு பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ 6ஆல 738 அடிச்சா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 7ன்னா 1 டைம், அடுத்த பேலன்ஸ் 13, அப்ப 2 டைம், அப்ப பேலன்ஸ் 1 18ன்னா 3, அப்ப 173. அடுத்து 9ஆல 173 மல்டிபிள் பண்ணணும். 10ஆல மல்டிபிள் பண்ணா 1730. அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணும்போது அப்போ அப்ராக்சிமேட்டா நமக்கு 1107 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஏன்னா 10ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 1730 கிடைக்கும். அதுல இருந்து ஒரு 173 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 9 மடங்குக்கான வேல்யூ கிடைச்சிடும். நம்ம 3 மைனஸ் பண்ண 7 கிடைக்கும். அடுத்து 20 மைனஸ் பண்ணா நமக்கு 107 கிடைக்கும். அடுத்து 100ங்கும் போது அப்ராக்சிமேட்டா 107 தான். ஓகே, அடுத்த சம். அரை மீட்டர் துணியின் விலை 15 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ஆஃப்னா நமக்கு 1ல 2ல ஒரு பகுதி இல்லையா? அதாவது ஒரு பகுதியில பாதி. அப்ப ஆஃப் பார்த்துட்டோம்னா நமக்கு 15 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 மீட்டர் நமக்கு 30. ஏன்னா பாதி 15ன்னா அப்போ 1 மீட்டர் 30. அப்ப 8 மீட்டர் அப்படின்னா நமக்கு எவ்வளவு? சோ அப்ப 8ஆல 3 மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 8 24, அப்ப 240. அடுத்து நமக்கு இங்க 3ல ஒரு பங்கு, அப்ப நமக்கு ஒரு பங்கு நமக்கு 30 அப்படின்னா 3ல ஒரு பங்கு 10. ஜஸ்ட் அந்த 10 இது கூட ஆட் பண்ண போதும். அப்ப 240 10 250 கிடைக்கும். அவ்வளவுதான். சோ ஆன்சர் 250. ஏன்னா நமக்கு 8 1/3 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. நமக்கு 1 மீட்டர் நமக்கு 30 ரூபான்னு தெரியும். அப்ப 8 மீட்டர் 240 ரூபா. அடுத்து 3ல ஒரு மீட்டர், அதாவது 3ல ஒரு பங்கு. அந்த 3ல ஒரு பங்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு 1 மீட்டர் 30, அதை 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 3ல ஒரு பங்கு கிடைச்சிடும். அப்ப 3ல ஒரு பங்கு 10. அப்ப 8 மீட்டர் 240, அடுத்து ஒரு பங்கு 10, அப்ப டோட்டலா 250. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து 9வது சம். 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 72 புத்தகம் 9 கிலோ அப்படின்னா 40 புத்தகங்கள் எவ்வளவு? அடிக்கலாமா? பார்த்துட்டோம்னா 9ஆல 72 நம்ம டிவைட் பண்ண எவ்வளவு டைம் கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 8 டைம். அடுத்து 8ஆல 40 அடிச்சோம்னா நமக்கு 5 டைம். அவ்வளவுதான். அப்ப எத்தனை கிலோன்னு தானே கேட்டிருக்காங்க. எடை என்ன? அப்ப 5 கிலோ. அடுத்து தாமரை வாடகை பணமாக ரூபாய் 7500 3 மாதங்களுக்கு செலுத்துகிறார் எனில் அதே போல அவர் ஒரு வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 3 மாசத்துக்கு நமக்கு 7500 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப 7500 இன்ட்டு 4ன்னு மல்டிபிள் பண்ணிடலாமா? ஏன்னா நமக்கு 12 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா 4 கிடைக்கும். அப்ப டைரக்டா நம்ம 4ஆலேயே மல்டிபிள் பண்ணிடலாம். அப்ப 4ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 75ன்னா 300, அடுத்து 2 ஜீரோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 30,000 கிடைக்குமா? ஆன்சர் 30,000. இது நம்ம நார்மலா சால்வ் பண்றது. இல்ல எப்பவும் போல பாக்ஸ் மெத்தட் படி எடுத்து எழுதி சால்வ் பண்ணாலும் ஓகே தான். நமக்கு 3 மாசத்துக்கு 7500 அப்படின்னா 12 மாசம், அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்ப 3ஆல 12 அடிச்சா 4, 4ஆல 7500 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 30,000. அடுத்து 11வது சம். வள்ளி 10 பேனாக்களை 108, இந்த இடத்துல 108 கிடையாது 180. இந்த இடத்துல மிஸ்டேக்கா இருக்கு, அதை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 108 இல்ல 180. 180க்கு வாங்குகிறார்.
கமலா 8 பேனாக்களை 96க்கு வாங்கியவர். இவர்கள் யார் குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வள்ளி, கமலா 2 பேருமே பேனா வாங்கியிருக்காங்க. சோ வள்ளி பார்த்துட்டோம்னா 180க்கு 10 பேனா வாங்கியிருக்காங்க. அடுத்து கமலா பார்த்துட்டோம்னா 96க்கு 8 பேனா வாங்கியிருக்காங்க. 2 பேர்ல யார் கம்மியான விலைக்கு பேனா வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஜஸ்ட் அந்த வேல்யூஸை டிவைட் பண்ணா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வள்ளிக்கு கால்குலேட் பண்ணலாம். 180 10ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஒரு பேனா உடைய விலை தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 18 ரூபா. அடுத்து கமலா. ஸோ 96 பேனா வாங்கியிருக்காங்க. அப்ப 96 ரூபாய்க்கு 8 பேனா வாங்கியிருக்காங்க. அப்ப 8ஆல டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 80. ஸோ 9னா அப்போ 1 டைம். அடுத்து பேலன்ஸ் 16னா 2 டைம். அவ்வளவுதான். ஸோ அப்ப 12. இதுல யார் கம்மியான விலைக்கு பேனா வாங்கியிருக்காங்கன்னா கமலா தான் 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஒரு இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க தேவையான பெட்ரோல் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 100 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர், அப்ப 50 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர், அப்ப 250 கிலோமீட்டர் தான் நமக்கு. ஸோ அப்ப அப்ராக்சிமேட்டா 5 லிட்டர்னு அப்படி எழுதிடலாமா? ஏன்னா 50 கிலோமீட்டருக்கு நமக்கு 1 லிட்டர் பெட்ரோல்னா 250 கிலோமீட்டருக்கு நமக்கு 5 லிட்டர் பெட்ரோல். இல்ல நீங்க எப்பவும் போல பாக்ஸ் மெத்தட் படி எழுதினாலும் ஓகே தான். ஸோ 100 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர் அப்படின்னா 250 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர்? ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து 2ஆல 10 அடிச்சா நமக்கு 5. அடுத்து 5ஆல 25 அடிச்சா 5. ஸோ ஆன்சர் பார்த்துட்டோம்னா 5 லிட்டர். இதெல்லாம் பேசிக்கான சம் தான். அடுத்து கொள்குறி வகை வினாக்கள். 3 புத்தகங்களின் விலை 90 எனில் 12 புத்தகங்களின் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 புத்தகம் 90 ரூபாய். அப்போ ஒரு புத்தகம் நமக்கு 30. அப்போ 12 புக்னா நமக்கு எவ்வளவு? ஸோ அப்ராக்சிமேட்டா நமக்கு 300 360 கிடைக்குமா? ஸோ ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல நீங்க எப்பவும் போல 3 புக் அப்படின்னா 90 ரூபாய். அப்போ 12 புக்னா எவ்வளவு? ஜஸ்ட் 3ஆல நீங்க 90 அடிச்சாலும் சரி, இல்ல 3ஆல 12 அடிச்சா நமக்கு 4. 4ஆல 90 மல்டிபிள் பண்ணா 2 டைம்னா 180. அப்ப 360. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அந்த ஃபார்மேட்ல சால்வ் பண்ணுங்க. ஓகே, அடுத்து 14வது சம். 5 மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை ரூபாய் 75க்கு வாங்குகிறார் எனில் அவர் 105க்கு டேஷ் கிலோகிராம் உருளைக்கிழங்கு வாங்குவார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மணி என்ற நபர் 5 கிலோகிராம் உருளைக்கிழங்க 75 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்ப 105க்கு எத்தனை கிலோகிராம் உருளைக்கிழங்கு அவருக்கு கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ பார்த்துட்டோம்னா 75ங்கிறது நமக்கு 5 கிலோகிராம் அப்படின்னா 105க்கு எத்தனை கிலோகிராம் உருளைக்கிழங்கு கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா 5ஆல 75 அடிச்சா நமக்கு 15. அடுத்து 15ஆல நம்ம 105 டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 5ஆலே அடிக்கலாமா? ஸோ 5ஆல அடிச்சா 3, 5ஆல அடிச்சா நமக்கு 21. அடுத்து 3ஆல 21 அடிச்சா 7. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 7. அடுத்து ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களுக்கு உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அதாவது 5 நாட்கள்ல 35 சைக்கிள் அவங்க ரெடி பண்றாங்க. அப்ப 21 நாட்கள்ல எத்தனை சைக்கிள் அவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிடலாமா? ஸோ 5 நாட்கள்ல 35 சைக்கிள் அப்படின்னா 21 நாட்கள்ல எவ்வளவு சைக்கிள்? ஸோ 5ஆல 35 அடிச்சா நமக்கு 7. அப்ப 21ஆல 7 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2ஆல பண்ணா 14. அப்ப பேலன்ஸ் 1ன்னா 7. அப்போ டோட்டலா 147. ஸோ ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் டி. அடுத்து 280 நபர்கள் ஒரு விமானத்தை 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க.
நமக்கு 750 பேர் 2 டைம் அந்த விமானத்துல பயணம் பண்றாங்க. அதே போல 1400 நபர்கள் எத்தனை முறை அந்த விமானத்துல பயணம் செய்ய முடியும்னு பார்க்கணும். கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ 280 நபர்கள் 2 டைம் அப்படின்னா 1400 நபர்கள் எத்தனை டைம்னு பார்க்கணும். ஜஸ்ட் இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 14ஆல 28 அடிச்சா நமக்கு ஸோ 1400. ஜஸ்ட் இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து 28ஆல 140 டிவைட் பண்ணணும். ஸோ 5 டைம் 140 28ஆல அடிச்சா 5 டைம். அடுத்து 5ஆல 2 மல்டிபிள் பண்ணா 10. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அகைன் 1 டைம் வேணாலும் சால்வ் பண்ணலாம். 280 நபர்கள் 2 டைம் அப்படின்னா 1400 நபர்கள் எத்தனை டைம்? ஜஸ்ட் இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து 28ஆல நம்ம 140 டிவைட் பண்றோம். பார்த்துட்டோம்னா 28ங்கும் போது நமக்கு 5 டைம்னா 100, அடுத்து 8 டைம்னா 40. அப்ப 140. 5ஆல 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 10. அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான் கடைசி சம். 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு கேட்டிருக்காங்க. அதாவது 50 நபர்களுக்கு 3 கிலோ அப்படின்னா 150 கிலோ நபர்களுக்கு எத்தனை கிலோன்னு கேட்கணும். எத்தனை கிலோன்னு கேட்டிருக்காங்க. 50க்கு 3, அப்ப 100க்கு 6, அப்ப 150க்கு 9. இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இல்லை எப்பவும் போல 50ஆல நம்ம 150 அடிச்சா நமக்கு 3, 3ஆல 3 மல்டிபிள் பண்ணா 9. ஸோ எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். இனி இதை நீங்க மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிட்டா நம்ம எடுத்து பாக்ஸ் மெத்தட் படி எடுத்து எழுதி தான் சால்வ் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. ஓகே, அவ்வளவுதான். நமக்கு நேர் விகிதத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோல எதிர் விகிதத்தை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு எதிர் விகிதம் எதுக்காக தனி வீடியோவை கொடுத்துருக்கேன்னா, நம்ம நேர் விகிதத்தையும் எதிர் விகிதத்தையும் கம்பேர் பண்ணி கொடுத்தோம்னா, அதாவது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனாலதான் உங்களுக்கு நேர் விகிதத்தை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எதிர் விகிதம் கொடுத்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு அடுத்த வீடியோல எதிர் விகிதம் அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, அவ்வளவுதான்.